பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். போராட்ட தொடர்பான கள விவரங்களை பதிவு பண்ணலாம். சோனைமுத்தன், வணக்கம். அதாவது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த ஜாக்டோஜியோ அமைப்பினை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக அவருடைய கோரிக்கை என்று பார்த்தோமேயானால், தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. இதில் குறிப்பாக முதுநிலை ஆசிரியர்கள், அனைத்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர் சங்கங்கள், அரசு பணியாளர்கள், கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு சங்கங்களைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டவர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் இன்று மாலை வரை நடைபெறும் எனவும் தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்று கூட பார்க்காமல் இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை பார்ப்போரை ஒரு விதமாக கருதினாலும் கூட அவர்கள் முக்கிய கோரிக்கையான அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு இதை தெரிவிக்கும் விதமாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏராளமான போலீசார் இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க.